ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் நல்லா அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியாங்க்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான், நியூலி வெட்டட். நிறையா பேர் நினைக்கலாம், என்ன ராங்கி தியாங் அண்ட் ஜங்குக்கே நீ வந்துட்டு ஸ்டோரி போட்டுட்ருக்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைடா, பழைய சேனலில் நிறையா ஜங்குக் அண்ட் தியாங் ரெக்வஸ்ட் வந்துச்சு, அதெல்லாம் போடாமல் இருந்தேன். இப்போது உங்களுக்காக போடணும்னு தோணுது, அதனால தான் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண எல்லா எஃபர்ட்ஸும் லைக் யாருக்கு போகணுன்னு நினச்சிங்களோ உங்கள் எல்லா பயாஸ்க்கும் நான் போடுவேன். அண்ட் என்னோடய சைட்லேருந்து ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், நீங்கள் பயாஸ்னு பார்க்காம ஸ்டோரியாக பாருங்கள். நான் என் எல்லா எஃபர்ட்ஸும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஸோ இந்த மாதிரி யோசிச்சு தான் போடுவேன். அண்ட் ஆல்சோ உங்களோட சப்போர்ட்லாம் கண்டிப்பாக எனக்கு தேவை, அதனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தட் வில் பி அ பூஸ்ட் ஃபார் மீ. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கற்றுக்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரோ கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. தியாங்கும் நீங்களும் ரீசண்டானு சொல்லப்போனால் நேற்று தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்றைக்கி மார்னிங் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் தூக்கம் தெளிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி என்னது இது, காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி பெயினாக இருக்குது, பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே கண்ணை திறந்தா அங்கே தியாங் அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் உங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அம்மா தியாங், நீயா? இப்போ தாண்டா எந்திரிக்கிறேன், பயந்துட்டேன் தெரியுமா? என்ன காலையிலே இப்படி பார்க்குற? ஏன் பொண்ணாட்டியா நான் ரசிக்கிறேன், எவங்கிட்ட கேட்கணும்? அதுவும் இல்லாமல் எல்லாம் நடக்குமான்னு யோசித்தேன், நடந்துருச்சு. இப்போது பார்க்காம இருக்க முல்லடி. காலையில் எந்திரிச்ச உடனே நேற்று நைட்டு உன்னை அப்படி பார்த்த ஞாபகம் தான். சி, குட் மார்னிங்லாம் இல்லையா? எப்படி தான் பேசுவியா? ஏய் வேணாம், நீ பார்த்ததுக்கே எங்கெங்கேயோ தூக்கிக்குச்சு, அப்பெல்லாம் பேசாதடி. ஓ என்ன விடடா. ஏய் இரு, பார்த்துட்ருக்கேன்ல, என்ன திரும்புகிற? அப்படியே இரு. தியாங்கா, டைம் இல்லைப்பா, ஒன்று என்ன தூங்க விடு, இல்லைண்ணா எந்திரிச்சு நம்ம வேலையை பார்க்கலாம். எப்போண்டாட்டி நம்மளுக்கு என்னடி வேலை? இதாண்டி வேலையே. என்ன மறந்துட்டியா? நம்மளுக்கு நேற்று தான் கல்யாணமே ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு இப்படி தான் உன் கூட நான் இப்படி பெட்லேயே. சி போடா. என்ன சீங்கிற? உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காம தான் இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கேனா? அதான் தெரியுமே, என்னை பார்த்தா என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியாதுடி, அதான் உண்மை. அண்ட் மயங்கிட்ட பற்றியா? மயங்கி பல நாள் ஆகுது. பாரா, நான் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன், என் பொண்டாட்டியும் ரொமான்டிக்காக இருக்காளே. விட்டடா. இரி. நான் தியாங்கா, வயன் எந்திரிச்சிட்டிங்களா? இப்போ எதுக்கு அவங்கள கூப்பிட்டுட்ருக்க? காலையில் சீக்கிரமாக இருக்குது, இப்போ போய் அவங்கள கூப்பிட்ற? ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க, நான் என்ன புரியாமலையா கூப்பிட்றேன்? தியாங் வாடா. ஐயோ தியாங்ப்பா, அம்மா கூப்பிட்றாங்க. உங்கள் அம்மா தான் தள்ளு. என்னடி காலையிலே என்ன இந்த அம்மாவுக்கு? ஐயோ இவங்க வேற. போடா, உங்கள் அம்மா தானே கூப்பிட்றாங்க பாரு, என்னென்னு கேளு. நான் ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை, இப்படியே வந்து நின்று அவங்க திட்டுவாங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நீங்கள் படுத்துரு, நீ ரெஸ்ட் எடுக்கணும். நான் வேற உன்னை ரொம்பவே டயர்டாகிட்டேன் பாரு, உன் கண்ணெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் கீழே போய் அம்மாகிட்ட சொல்லிட்டு வரேன். என்ன சொல்ல போகிற? அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கப்பா, வேண்டாம், நான் வரேன். அமைதியாக இரு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் போகிறேன். தேங்காது. ஓயன் எந்திரிச்சிடாத, நல்லா ரெஸ்ட் எடுன்னா, நான் போயிட்டு வரேன் இரு அப்படின்ட்டு தியாங் அவன் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிருந்துருப்பான். அவன் கீழே வந்து நல்லா டோஸ் வாங்குறான் அவங்க அம்மா கிட்ட. எங்கடா ஒயன்? ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காமா. டேய் என்ன ரெஸ்ட்டு? உனக்கு தான் தெரியும்ல நம்ம கல்ச்சர் படி அவள் தான் இப்போ வந்து இங்கே சமைக்கணும். அவங்களுக்கு தெரியாதா? ஐயோ இவங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவள் ரொம்ப டயர்டாக இருக்காமா. என்ன டயர்டு? பொண்ணுக்கு என்ன டயர்டு? டைம் எவ்வளோ ஆகுது பாரு. டைம் என்ன ஆனா என்ன? என்னம்மா நீங்கள் வேற சொல்லி புரிய வைக்க மாட்டிங்களா? பாத்தியாடி உன் பிள்ளைய, நான் சொல்லலைன்னு நினைக்கிறியா? நான் கல்ல எழுந்திரிச்சோடனே சொல்லிட்டேன்டா, உங்கள் அம்மா தான் இப்படி கத்திட்டு இருக்கா. நினச்சம்பா. இப்போ என்ன 2 பேரும் டீம் போட்டிங்களா? உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியவே தெரியாது. நான் இருக்கிறனால பரவாயில்ல, குடும்பம் மாதிரி இருக்குது. ஆமாம்மா ப்ளீஸ்மா, காலையிலேயே வேணாம் அருகாத. ஆமாண்டா, நான் பேசுகிறதெல்லாம் அறுக்கிற மாதிரி இருக்கும். எங்கே உன் பொண்டாட்டி? அவள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்ட நீ. அவள் வந்து ஒரு நாள் கூட ஆகலம்மா. சொல்கிறது தான், அவள் அப்படி தான் உனக்கு தெரியாதடா தேங்க. ஆமாப்பா. ஐயோ கடவுளே, ஏம்மா நீ இப்படி இருக்க?
ஆமாம், இப்போ நான் தான் தப்பா உனக்கு? உன்னை வளர்த்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும்டா. ஐயோ ஆமா தாயே, நீ தான் என்ன வளர்த்த. ராஜமாத்தா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அவங்க தூங்கிட்டு இருப்பா. பாத்தியா பாத்தியா, பொண்டாட்டி வந்த உடனே பொண்டாட்டி தாசன் ஆயிட்டடா நீ. அம்மானு கூட பார்க்கறது இல்லை. உன் அம்மா சொல்கிறத நீ கேட்குறியா? பாருங்க, எல்லாரும் இப்படி தான் மாறிடுவாங்க. நம்ம பசங்களாம் நம்ம நினைக்கக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. என்னம்மா நீ? அப்புறம் நீ மட்டும் என்னை வலிச்சு போடலையா நீ வந்ததுக்கப்புறம்? ஏங்க, நம்ம கதை வேற, என்ன சொல்கிறீங்க? இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ பெட்டில் இருந்து எழுந்திருந்திருப்பீங்க, உங்களுக்கு தூக்கமே போயிருந்திருக்கும். என்ன கீழே ரொம்ப சத்தமாக இருக்குது, நம்மளுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களோ, நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஒரு நல்ல சாரியை கட்டிட்டு உங்கள் தலையை ஒரு டவலில் கட்டிட்டு கீழே இறங்கி வரீங்க. தேங்க அப்படியே உங்களை தான் பார்க்குறான் ஸ்டக் ஆகிட்டு. மார்னிங் நீங்கள் அப்படியே சாரி கட்டிட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. உங்களோட ஹிப் அப்படியே லைட்டாக ரிவீல் ஆகுது. அவன் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே அவன் பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் கீழே இறங்கி வந்து, அத்தை வயன் வண்டியா, வாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உனக்கு அக்கறையே இல்லையா? என்ன ஆச்சு? இல்லை, காலையில் நீ தான் வந்து சமைக்கணும், நாங்கள் நேற்றே சொல்லியாச்சு. அப்புறம் இப்படி தூங்கிட்டு இருந்திருக்க? அப்படி இல்லை அத்தை, நான் சமைக்கணுமா? ஆமாம், நீ தான் சமைக்கணும். நம்ம கல்ச்சர் உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. இப்போ நான் சமைக்கணுமா? ஒயன், உன்னை நான் படுத்து தூங்க தானே சொன்னேன். இப்போ எதுக்கிட்டே நீ கீழே வந்த? டேய் என்னடா, நானும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கோம், நடுவில் நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படி இல்லைம்மா. இல்லை தேங்கா, எல்லாரும் இருக்கீங்க ஃபேமிலியில், நானும் இப்போ ஒருத்தி ஆயிட்டேன், நான் வரணும் இல்லையா, அதனால தான். அப்படி இல்லடி, அது வயன், இப்போ நீ சமைக்கணுமா? புரியுது அத்தை, அங்கே தானே இடிக்குது. என்னது? ஒன்றும் இல்லை அத்தை, நான் சமைக்கணுமாமே. ஆமாண்டி, இவளுக்கு வேற சமைக்க தெரியாதே, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க யோசிச்சுக்கிட்டே, இல்லை நீ வேணா, நான் வேணா சமைக்கிறேன். டேய் என்ன, கல்ச்சரே மாற்றிடுவ போல, பாருங்க உங்கள் பையன் சொன்ன மாதிரியே ஆயிட்டான். அப்படிலாம் இல்லைம்மா, சின்ன சிறுசுங்க அப்படி தான் இருக்குங்க. நீ எதுக்கு இதுக்கு ஹைப் ஆகுற? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு தான் அவ்வளோ ப்ரெஷர். அத்தை இப்போல்லாம் சொல்லாதீங்க, நான் சமைக்கிறேன் அத்தை, நான் கண்டிப்பாக சமைக்கிறேன். சரிம்மா, நீ போ, உனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாக செய், சரியா? நீ ஒன்றும் ரொம்பலாம் பண்ண வேண்டாம், உனக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த கல்ச்சருக்காக தான் சொல்கிறேன், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் உன்னை திட்டலாம் கிடையாது, நானும் அம்மா மாதிரி தான் ஒயன், புரியுதில்ல? அத்தை எனக்கு நல்லா புரியுது அத்தை, நீங்கள் போய் உட்காருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். தெரிஞ்சால் தானே செய்கிறக்கு. அத்தை போங்க அத்தை. போகிறேம்மா, நான் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன், நீ அப்படிக்கா போய் கிச்சனில் போய் சமைப்போம். ஆமாம் ஒயன், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இந்த கழுத்தில் மாட்டேன் இந்த தாலி எங்கே உள்ளே மறைச்சி வச்சிருக்கியா? காட்டு. தாலி எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் தியாங்க பார்க்குறீங்க. எங்கடி தாலி? ஐயோ, நேற்று நைட்டு டிஸ்டர்பாக இருக்குன்னு நான் தானே கழட்டி வச்சேன். அப்போது என்ன சொல்லி சமாளிவான்னு தெரியலையே. அத்தை அது தாலி எங்கே போச்சுன்னு தெரியல அத்தை. தெரியலையா? என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிற? நான் தான் நேற்று நைட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு அவுத்தேன், இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். டேய் என்னடா அவுத்த மாட்டேன்னு சொல்கிறதுக்கு, இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இருமா. சாரி அத்தை, அது ஐயோ, இந்த பொண்ணுங்களை பசங்களை வச்சுக்கிட்டு இந்த ஜென்ரேஷனே எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோவமாக அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சு நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்படியே ரொம்ப சடனாக ஓடி போய் அவன் தாலி எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து உங்களுக்கு மாட்டி விடுறான். இந்தாடி அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே தள்ளி போய் நிற்கிறான். உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, ஆமாம் அதை கழட்டி மாட்டுறதுக்கு அது ஃபேஷன் செயின் பாரு, இங்கே பாரு ஒயன், இதுக்கப்புறம் தேங்க அதை கழட்டுன்னு சொன்னால் கழட்டக்கூடாது, சரியா? சரி அத்தை, இப்போ போய் சமைப்போ. ஓகே அப்படின்னு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. தியாங் அவன் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இது என்னது, இது ரெண்டும் வெள்ளையாக இருக்குது, உப்பா சர்க்கரையா, என்னது இவ்வளோ மசாலா இருக்குது, என்ன பண்ணுறது? நான் கிச்சனுக்கு வந்ததே இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களா? வேணாம் ஒயன், சொல்லாத,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பினா ஆக்சுவலி கிச்சன் கவுண்டர்லேருந்து பார்த்தா வெளியே சோஃபாவும் லிவிங் ஹாலும் தெரியும். ஸோ தேங் அவன் அப்படியே சைட் கண்ணில் உங்களை பார்க்குறான். ஏய் நான் சொல்கிறேன் அப்படியே நீ எடுத்து பண்ண என்ன? ஓகே தேங்கா. ஆமாம் இது என்னது? இது மஞ்சத்தூள்ரி அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கே சிக்னல் காட்டுறான். நீங்கள் ஓ அப்படியா, நான் கூட கோலப்பொடின்னு நினச்சேன். அவனாச்சும் கோலப்பொடியை கிச்சனில் வைப்பானா? அறிவுருகா அவனுக்கு. என்னப்பா திட்டுற? போ, எனக்கு உன் ஹெல்ப்பே வேணாம். அப்படிலாம் இல்லை, என் ஹெல்ப் இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ அந்த பேன் எடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணு. ஓகே. நீங்கள் ஸ்டவ்வை எடுத்து அப்படியே அந்த பேனை வைக்கிறீங்க. அம்மா தேங்காய் என்ன செய்ய போகிறோம்? அது இந்தியன் ஸ்டைலில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கறி செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து எந்திரிக்கிறான். டே தியாங் எங்கே போகிற? இல்லைம்மா கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறேன். அப்படியா, சரி போ. அப்படின்ட்டு அவன் கிச்சனுக்குள்ளே வரான். ஒயின் நான் சொல்கிறத அப்படியே பண்ணு என்ன? நான் இங்கே அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு எழுதி வச்சுட்டு போகிறேன், நீ அப்படியே பார்த்து பண்ணி கொடி. நான் போகிறேன், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுரும். தியாங்கா உன் அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருந்தால் என்னத்துக்கு கட்டிக்கிட்ட? அந்த பொசசிவ் மாதிரிலாம் இப்போ வேணாம், புரியுதா? இல்லை, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுறி, நான் எழுதி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கி நோட்ஸில் அவன் அப்படியே எழுதி அந்த ரெசிபியை அப்படியே அங்கே கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். குடிச்சிட்டியாடா? நல்லா குடிச்சியா? ஆமாம் குடித்தனே, நல்லா குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறான். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் உட்காண்ட்ருக்கான். நீங்கள் அந்த ரெசிபியை எடுத்து பார்க்குறீங்க. இதில் எதுன்னே தெரியலையே, எப்படி பண்ண போகிறோம்? சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு அப்படியே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிட வேண்டியதான். ஒயன் யோசிக்காத, நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் கரெக்டாக தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, டே தியாங் உனக்கு ஒர்க் இல்லையா? இல்லைம்மா, ஒரு 1 வீக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன். அப்போ போய் பண்ண வேண்டியது தானே? ஓ இவங்க வேற. இப்போ எதுக்குமா நான் இங்கேருந்து போகணுன்னே நீ அடம் பிடிக்கிற? அப்படிலாம் இல்லைடா, நானும் பார்த்துட்டேன். இங்கே உட்காந்துட்டு கிச்சன்லேருந்து உன் கண்ணு போகவே மாட்டேங்குது. உன் பொண்டாட்டி மேலே உனக்கு அவ்வளோ காதல் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் அவளை தனியாக விடுறியா? நாங்கள் ஒன்றும் அவளை கடிச்சு தின்ற மாட்டோம். எனக்கு புரியுதுமா, ஆனால் நான் சொன்னால் உனக்கு புரியாது. அவள் கிச்சன் பக்கமே போனது இல்லையே, என்ன பண்ணுறது? ஆமாம் தியாங், அவள் ஒரு நாள் தான் ஆச்சு. நமக்குள்ளே நல்லா பழக வேணாமா? அவள் உன் கைக்குள்ளே இருந்தா எப்படி எங்கள் கூட பழகுவா? நீ போய் உன் ஒர்க்கை பாருப்போம் அப்படின்ட்டு தியாங்கோட அப்பா அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரும் சொல்கிறாரு, தியாங்க்கு வழியே இல்லாமல் சரிப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு உங்களை ஒரு லாஸ்ட் கிளான்ஸ் பார்க்குறான். தியாங் எங்கடா போகிற? ஐயோ இல்லை வயன், அவன் உனக்கு ரெசிபி எழுதி கொடுத்துருக்கான்ல, அதை பார்த்து அப்படியே பண்ணிவிடு. ஆனால் தேங்காய் போகாத. பார்த்து பண்ணிடுறி, ஒன்றும் இல்லை, பயப்படாத. அதில் எழுதியிருக்கிறத மட்டும் அப்படியே பண்ணு. நான் போயிட்டு சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறான். அவனுக்கு மேலே உட்காந்து ஒர்க் பார்க்கவே பிடிக்கல. அவன் அப்படியே உங்களை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஒயன் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் சமைக்கிறங்கிற பேரில் நல்லா சாப்பாடை கருக விட்டு அப்படியே அந்த பேனே பற்றிக்கிட்டு எரியுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தண்ணி ஊற்றி எரிக்க பார்க்குறாங்க. அது இன்னும் நல்லாவே எரியுது. தண்ணி ஊற்றுற அறிவில்லையா அவனுக்கு? இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே அந்த கவுண்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே தள்ளி போய் ரொம்ப பயமாக அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கையில் அது சுட்டிருக்கும். நீங்கள் உங்கள் கையே அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பீங்க அழுதுகிட்டே. அங்கே தியாங் அவன் அப்படியே சத்தம் கேட்டு அவன் டோரை நல்லா ஸ்லாம் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணி கீழே இறங்கி வந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பொண்டாட்டி நாடி ஆச்சு, என்னது இது கையில் சுட்டுருக்கு? ஐயோ இதுக்கு தான் நான் சொன்னேன், அவளை ஏன் நான் சமைக்க விட்டீங்க? ஆமாண்டா, இப்போ ஏன் அவளை தான் தப்பா? அவள் கறக்கி வச்சுட்டு அப்படியே இந்த கிச்சனே பாலாக்கி வச்சுட்டா. என் கிச்சன் போச்சு. ஐயோ எப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு பொண்டாட்டிய. அவளை பற்றி தப்பாக பேசாதீங்கம்மா. என்ன அவளுக்கு சமைக்க தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சமைக்கிறேன். தேயாங் இல்லை தேயாங், அது நீ கோவமாக பேசாத. அது ஐம் சாரி, அது எப்படி பார்த்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது தேயாங்கா. ஆமாம், வந்த உடனே என்
பையனை வளைச்சு போட்டுட்டா. நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? சும்மா வளைச்சு போட்டுட்டான்னு இப்போ நான் தான் உங்களுக்கு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தனியாக சண்டை போட்டுக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு இருக்கவே பிடிக்கல. தியாங்க அப்படியே உங்கள் கையை வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் கிட்ட கூப்பிட்டு போய் வாட்டரில் அப்படியே கூல் பண்ண வைக்கிறான். சாரி தியாங், அது நான் அப்படி நடக்கணும்னு யோசிச்சு கூட பார்க்கலடா. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தேம்பி அழுகிறீங்க. அவன் உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இங்கே பாரு, என் கண்ணை பாரு. அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். தேவங்கா, சாரிடா, என்னால் தானே உங்கள் அம்மா கூட உனக்கு சண்டை. பார்த்துக்கலாம்டி, நான் பேசாமல் வேறு யார் பேசுவோம் உனக்காக? நீ என் பொண்டாட்டிடி, நீ வா, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ரூமுக்கு மறுபடியும் கூப்பிட்டு போய் உங்களுக்கு அவன் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்றான். தேங்கா, அது சாதாரண தீக்காயம் தான்டா, ஒன்றும் இல்லை. எப்படி மட்டும் அறிவாக பேச தெரியுதுல்ல, மூடிட்டு இரு. என்ன நீ கோவமாக பேசுகிற? ஆமாம், அப்புறம் இப்படி பண்ணி வச்சிருக்க, குழந்தையாடி நீ. பாத்தியா, நீயும் திட்டுற பாத்தியாப்பா, நான் போகிறேன் போ. வேணாண்டி, இரு, அப்படியே உட்காந்துட்டுரு, இன்னும் நான் உனக்கு ட்ரெஸ் பண்ணி முடியல. நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக தியாங்க பார்க்குறீங்க. அவனோட ஃபேஸில் அவ்வளோ வரி தெரியுது. அவன் உங்களை அப்படியே குழந்த மாதிரி உங்களுக்கு காயப்பட்டது வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே மெதுவாக உங்கள் கையை பிடிச்சி அந்த பேண்டேஜை ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான் உங்களுக்கு. இதுக்கு தான் மயங்கண்ணே. ஒயன், நம்ம லவ் பண்ணி நிறையா இயர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? தியாங்கா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் பண்ணிக்கணுமா? எதை வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? அடி பாவி, அப்புறம் உன்னை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் பொய்யா? அப்படி இல்லைப்பா, நான் ஜஸ்ட் கேட்குறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் புருஷன் நீ என்னை எப்படி பார்த்துக்குவ? அதுவும் இல்லாமல் எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாது, ஃபேமிலியில் எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லவா, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீ இருந்தால் போதும். என்னடா பட டைலாக்லாம் எடுத்து விட்றியா? சத்தியமா இல்லடி, எனக்கு நீ என் கூட இருக்கணும்னு தோணுது வாழ்நாள் முழுக்க. அப்படி இருந்தால் போதும், நானே பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, எனக்கு நீயே சமைச்சு நீயே செலவழிச்சு என்னை நீ பார்த்துக்கிறேனே இருந்துக்கிட்டுமே. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? கடைசியில் நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலை நீ சொல்லி காட்டிட்டா. ஒயன், ஐ ப்ராமிஸ் யூ, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. அண்ட் நீ என்ன பண்ணணும்னு தானே கேட்ட, என் கூட எப்படி என்னை காதலிச்சுட்டு மட்டும் ஒரு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு வேர்டு, அது சாதாரண ஒரு வேர்டாக இருக்கலாம், ஆனால் அது நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து வரும்போது சம்திங் ஸ்பெஷல், ரைட்? அப்படி தான் உங்ககிட்ட வாங்கிட்டேன். அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. வலிக்குதாடி, என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? இல்லையே, வலிக்கல பா, உங்கள் அம்மா கீழே கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு புரியுது, நீ இங்கே இரு, நீ வராது என்ன, நான் போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன். பேசிட்டு வர போறியா இல்லை திட்டு வாங்கிட்டு வர போறியா? ரெண்டுமே தான், உனக்கு தெரியும்ல, எங்கள் அம்மா கொஞ்சம் குழந்த மாதிரிடி, புரிஞ்சுக்கோ, அது அப்படி தான் கத்தும், அதுக்கு என்னன்னு தெரியாது. புரியுதுடா, எனக்கு நல்லா புரியுது. எனக்கு எதுவுமே பண்ண தரலனாலும் அட்லீஸ்ட் ஃபீலிங்ஸ் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியும், அது போதுமேடி என் செல்லம் அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை அவன் கிள்ளிட்டு போகிறான். சரியான சேட்டக்காரன் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டா அப்படின்னு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. கீழே தியாங் போனால் அவங்க அம்மா கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே புலம்பிக்கிட்டே சமைச்சிட்ருக்காங்க. போச்சுங்க, பல நாளாக கட்டி காப்பாற்றிட்டு இருந்தேன் என் கிச்சனை ஒரே நாளில் நாஸ்தி பண்ணிட்டா. போச்சு, காலையிலேருந்து நீங்கள் யாருமே சாப்பிடலை, என் குடும்பமே பட்னி கிடக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பிடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு நல்லா. மா, எங்க குடுக்குடுப்புக்காரன் யாராவது வந்திருக்கானான்னு பாருங்க. அம்மா அம்மானு கத்திக்கிட்டே இருக்கான். மா, நான் தாம்மா கூப்பிட்றேன். ஓ, இவனா? ஏங்க, நான்லாம் யார்கிட்டையும் பேசுகிறதா இல்லை, பேச மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஐயோ, இவங்க வேற. வா, என்னப்பா அதெல்லாம்? டேய், அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல, வா வந்து உட்காரு வா.
என்னாச்சு ஒயினுக்கு? அவள் ஓகே தானே? அவள் ரொம்ப பயந்து போயிட்டா. ஆமாப்பா, ரொம்பவே பயந்துட்டா. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா. என்ன பண்ணலான்றிருக்க? ஒன்றும் இல்லை, இது இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஓகேவான்னு தெரில. நாங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கோம், கொஞ்சம் ப்ரைவசி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதில் கேட்கறதுல என்னடா இருக்குது? நாங்கள் பண்ணாததா? அதானே. வா, நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் இல்லை ஒரு வாரம் எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்களா? டேய், எனக்கு ஓகே தான். உன் அம்மா என்ன சொல்லுவா? வா, எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பா, ப்ளீஸ்ப்பா. டேய் தேங்கா, உன் அம்மாவாவது கன்வின்ஸ் ஆகுறதாவது? அதெல்லாம் முடியாது. உன் அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல? எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ஆனால் உன்னோட காதலுக்கு அவங்க மடங்குவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் மேலே போய் ஒர்க் பண்ணுறேங்கிற பேரில் அவங்க 2 பேர்த்துக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டேய் பாத்தியா, எல்லாம் பண்ணிட்டு தான்டா வந்து பேசுகிற. என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்குள்ளே க்யூட்டாக போகிறாரு. அவங்க அம்மா, என்னங்க இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா? அப்படிலாம் இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து பக்கத்தில் தக்காளி இருக்கும், அதை அப்படியே அவர் கட் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்க்குறாங்க. என்ன நீங்கள் இப்போல்லாம் பண்ண மாட்டிங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தியாங்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு ஏதோ தெரியாத மாதிரி சொல்கிறீங்க. இல்லைம்மா, அப்படி இல்லை. இது எப்படி சொல்கிறது, நம்மளோட பல நாள் ரெஸ்பான்சிபிலிட்டி அவனோட மேரேஜ் அது முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாங்க, அது வேணால் உண்மைதான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான், என்ன பண்ண முடியும்? ஆனாலும் அந்த பொண்ணு, வேணாம், அந்த பொண்ணும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே இருப்பா, நம்ம அதெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். ஆமாம், அதுதான் நானும் நினைக்கிறேன். சொன்னால் அந்த பொண்ணு கேட்டுக்குவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் கண்டிப்பாக கேட்டுக்குவா. எனக்கு என்னென்னா, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணல. என்ன சொல்கிறீங்க? இல்லை, நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம். எங்கள் தியாங்க்கும் ஒரு மாதிரி அவனோட ஒய்ஃப் கூட இருக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். நம்மளும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இல்லையா? என்னங்க சொல்கிறீங்க? கல்யாணமாகி இப்போ தான் ஆகுது. அந்த பொண்ணை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு குக்கிங்கே வராதாமாங்க. எப்படி என் கிச்சனை விட்டுட்டு போகிறது? அதெல்லாம் முடியாது, நான் வரல. மா, போயிட்டு வர வேண்டியதானம்மா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆமாண்டா தியாங், இதுக்கு தான் நீ வந்தியா? பாருங்க எப்படி வரான்னு. ஓ, அப்போ இது உன் பிளான் தானா? நாங்கள் இங்கேருந்து போகணும், நீ நல்லா ஜாலியாக இருக்கணும், அதுக்கு தானே? டேய் தியாங்கா, இப்போ எதுக்குடா நீங்கள் வந்த? நான் தான் உங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசி புரிய வச்சுட்டு இருந்தேன்ல. பா, நல்லா சும்மா இருக்க முடியலப்பா. அவங்க பாரு, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நான் என்னடா தப்பாக பேசினேன்? இருக்கிறது தானே சொன்னேன். அவளுக்கு குக்கிங் வராதுன்னு நீ தானே சொன்ன. ஆமாம்மா, அவளுக்கு குக்கிங் வராது, தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவளுக்கு வரலனா என்ன? இப்போது நானே சமைச்சு போடுறேன் அவளுக்கு வாழ்க்கை முழுக்க. டேய், நடக்கிற கதையை பேசுறியா நீ? நீ வேலைன்னு போயிடுவ, அப்புறம் வீட்டில் யார் சமைப்பாங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாமா, நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். அவதே தான் குக்கிங் பண்ணணுமா என்ன? அப்புறம் நான் உட்காந்து உனக்கு இங்கே சமைச்சு போட்டுட்ருக்கணுமா? நான் அப்படி சொல்லவே கிடையாதுமா. நான் ஒர்க்கிங்க்கு மெய்ட் ஏதாவது வச்சுக்குவேன், அவளை நான் குழந்த மாதிரி பார்த்துக்குவேன். டேய், நீ அவளை கல்யாணம் பண்ணியா இல்லை அவள் உன்னை கல்யாணம் பண்ணாளா? அவளையே நான் கல்யாணம் பண்ணதாவே இருக்கட்டுமே. இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. இப்போ எதுக்குங்க இவன் இப்படி கோச்சுக்கிறான்? டேய் தியாங்கா, கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பா, என் பொண்டாட்டிக்காக நான் தான் பேசி ஆகணும், உன் பொண்டாட்டிக்காக நீ இங்கே வரைஞ்சிட்டு வர இல்லை. ஓ, இவன் வேற ஒருத்தன். அப்படிலாம் இல்லைம்மா. இப்போ என்ன தியாங், நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து போகணும், அதானே? எங்க போகலாம், வாங்க, டிக்கெட்ஸ் ரெடியாக இருக்குது. ஐயோ, நீங்கள் வேற, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கே கிச்சனில் எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு போய் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொஞ்சம் தப்பாகவே பேசிட்டோமோ அப்படின்ட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே அவங்களோட ரூம்குள்ளே போனால், இங்கே பாரு தியாங், நீ சொன்ன மாதிரியே நாங்கள் பேக் பண்ணியாச்சு. தியாங், நாங்கள் கொஞ்ச நாள் போயிட்டு வரலாமா, இல்லை நாங்கள் போயிட்டு வரவே கூடாதா? மா, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் இல்லைம்மா, ஒரு 1 வீக் தான் நான் புக் பண்ணியிருக்கேன், போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரிடா, வரும்போது என் கிச்சன் அது கிச்சன் மாதிரி இருக்கணும், புரியுதுல? வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. டேய் தியாங்கா, பார்த்துக்கோடா, ரொம்ப சண்டை போட்டு இந்த 1 வீக் வாங்கியிருக்க, என்னென்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணிடுண்ணே. பா, போங்கப்பா. டேய், என்ன இதுக்கே இப்படி சிரிக்கிற? நாங்கள் பண்ணாததா அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தியாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, எப்படியோ இந்த ப்ராப்ளமை இப்போதைக்கு நிறுத்தியாச்சு,
1 வீக் அப்புறம் ஒன்றாக போதும் இல்லை தேங்கா. இப்போ என்ன நடக்க போதோ அதை பற்றி மட்டும் யோசி. ஒயன் அரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக அப்படியே ஸ்டேஜ் ஏறி உங்கள் ரூம்குள்ளே தான் வரான். நீங்கள் அப்படியே பதட்டமாக அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. உன்னை பார்த்த உடனே நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு, என்னப்பா என்னாச்சு, அதை ரொம்ப ரொம்ப திட்டினாங்களா, என்னை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல, நான் வந்த நாளே குடும்பத்தை பிரிச்சுட்டேன் அப்படி தானே நினைப்பாங்க. ஒயன் அவங்க என்ன நினச்சா அண்ணாடி, ஒண்டாட்டி உனக்காக தான் பேசி எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் எப்படியோ ஒரு 1 வீக் வெளியே தங்க வச்சிட்டேன். என்னடா சொல்கிற, ஏன் தேங்க இப்படி பண்ணுற, அவங்க என்னால் தான் போகிறாங்க. உன்னாலலாம் சொல்ல முடியாது, நமக்காக அப்படி வச்சுக்கலாமே. ஏன்பா, ஐயோ உன்னை நான் என்னடா பண்ணுவேன். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் சொல்லி தான் நீ வெளியே அமிச்ச அப்படின்னு நினைப்பாங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் டேடா இப்படி பண்ணிட்டே. நீ மட்டும் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது சமைக்க கற்றுருந்துருக்க வேணாம். உண்மைதான். இதுக்கப்புறம் பாரு, நான் யூடியூப்பில் நல்லா சமைச்சு இந்த 1 வீக் உனக்கு நான் கொடுக்குறேன். நீ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி சமைக்கணும்னு எனக்கு சொல்லித்தா, சரியா? நானே சொல்லித்தரேன்டி பொண்டாட்டி. ஆனால் 1 வீக் ஃபுல்லாக கிச்சன்லேயே உட்கார வச்சிடாது என்ன, பெட்ரூம்க்கும் அப்படி இப்படி வரும். நம்ம வேணா கிச்சன்லேயே வாரா அப்படி ஒரு யோசனை வர இருக்கா அவனுக்கு. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லைடி, இந்த வீடு முழுக்க சுற்றி முற்றி பண்ணும். நான் இப்போதைக்கு இங்கே வா. தேங்கா என்ன, அவங்க போய் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒயன் நீ அப்படியே காலையில் நடந்து வந்தே இந்த சாரியை கட்டிட்டு அப்படின்ட்டு அவன் அந்த டவலை அப்படியே அவுத்து போடுறான். நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஹேரில் நிற்கிறீங்க அண்ட் அது அப்படியே இன்னும் வெட்டாக தான் இருந்திருக்கும். நீ நடந்து வரும்போது அப்படியே அந்த ஹிப்பு லைட்டாக ரிவீல் ஆச்சு தெரியுமா, அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களோட இடுப்பை கிள்றான். என்னடா பண்ணுற, கிள்றாத வலிக்குது. அப்படி தான் கிள்ளுவேன், என்ன பண்ணுவேன். தேங்கா வேணாம் மறுபடியும் பண்ணாத அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்றீங்க. அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த பெட்டில் விழுகிறீங்க. தேங்க உங்களை ஃப்ளிப் பண்ணி அப்படியே உங்களை ஹோவர் பண்ணுறான். என்ன எப்படி பார்க்குற, நான் எப்பயுமே இப்படி தான் பார்ப்பேன்னு உனக்கு தெரியாதா? அதான் தெரியுமே. தேங் வேண்டாம், நான் இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலேடி, அதுக்குள்ளே என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தான் பார்க்குறான். உங்களோட ஐஸ் லிப்ஸ் இதையே தான் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். தேங்கா வேணாம் சொல்கிறேன்ல, அதான் என்ன வேணாம். உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டேன்ல, அப்படி என்ன சொன்னேன்? என்ன கேட்ட? அதான் கேட்டேன்ல, யோசிச்சு பாரு. என்ன கேட்டா அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் வெட்டிங் டேக்கு முன்னாடி, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி, நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு, எமிலி அழகாக இருக்கேன்ல, சூப்பராக இருக்கடி, அல்டிமேட்டாக இருக்க, ஒயன் இப்படி ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு, அமைதியாக இருடி, தேங்கு பிடிக்கும்ல, நீ சும்மா போய் நின்னாலே அவனுக்கெல்லாம் பிடிக்கும்டி. அது உண்மைதான், பட் ஸ்டில் இருந்துமே இது என் கல்யாண நாளில் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் ட்ரீம் பண்ண டே, என்னோடய வெட்டிங் டே இன்னைக்கு. அதுவும் நான் ரொம்ப நாளாக காதலிச்ச பையன் கூட. அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டி. அதான் தெரியுமே. எப்படியோ தியாங் காலை கீழெல்லாம் விழுந்து 2 சைட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கிட்டான்ல, அவன் கெத்தடி. என் புருஷன் எப்பயுமே கெத்து தான். பாரா இன்னும் கல்யாணமே பண்ணலை, அதுக்குள்ளேயா? எம்எல்ஏ உனக்கு புரியல, கல்யாணமே ஆகலைனாலும் நான் அவனுக்கு தான், அவன் எனக்கு தான். பாரா இது ஆட்டோ பின்னாடியே எழுதலாண்டி. நல்லா இருக்கா? சரி ஓகே, ரொம்பலாம் சினுங்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது டோர் அப்படியே நாக் ஆகுற சத்தம். யாரடி கதவை தட்டுறா? தெரியலையே, உங்கள் அம்மாவாக தான் இருக்கும். ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருப்பாங்க. இரு நான் டோரை ஓப்பன் பண்ணி பேசிட்டு வரேன். சரி ஓகே அப்படியே நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. டோரை ஓப்பன் பண்ணால் அது தியாங். அவன் தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். பாரா என்ன மாப்பிள்ளையெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க? இல்லை சார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணை பார்க்கக்கூடாது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க. எமிலி கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா, நான் ஒயின்கிட்ட பேசணும். அதான் சொல்கிறேன்ல பாஸ், பேசக்கூடாது. எமிலி என்ன சத்தம், என்ன அங்கே பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லடி, உன்னோட புருஷன்னு சொல்லி இவ்வளோ நேரம் வழிஞ்சிட்டு இருந்தே, அவங்க வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க. எது தியாங்கா? ஒயன் ஏங்க இங்கே நின்றுட்டுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு ஒயன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்துடுவாளா? எமிலி கொஞ்சம் தள்ளி நில்ல. அடி பாவி, என்னடி பண்ணுற நீ?
பார்க்கக்கூடாது. நீ போ. நானும் பார்த்துட்டே இருக்கேன். எமிலி தள்ளி நில்லு. ஐயோ என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்க. சரி என்னமோ. வயன் பாரு, இதை நான் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கி தரேன், மூடிட்டு போ. அப்போ சரிப்பா, ஓகே, ஹாவ் குட் டைம். நான் வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வயன் கூப்பிடு. எம்எல்ஏ வெளியே போன உடனே தியாங்க அவன் உள்ளே வந்து அப்படியே கதவை சாத்திருப்பான். ஏய் வயன், பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குடி. தேங்க்யூ தேங்கா. சரி நீ இப்போ எதுக்கு இங்கே வந்த? ஏன்னா சீன் போடுறியா? நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் முன்னாடி வரான். நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்திருக்கும், அது மேலே நீங்கள் அப்படியே சாஞ்சு நிற்கிறீங்க. அவன் அப்படியே 2 சைட்லையும் உங்களை பின் பண்ணி அப்படியே நிற்கிறான். உங்களோட ஐஸை பார்த்துட்டு என்ன அப்படியே கண்ணிலே பார்த்து என்ன உறிஞ்சு எடுத்துடலான்னு பார்க்குறியா? அதான் பண்ணிட்டுருக்கேன், பார்த்தா தெரியல, ஆனால் பற்ற மாட்டேங்குதுடி, எவ்வளோ பண்ணாலும் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ண வந்திருப்பான். நீங்கள் உங்கள் லிப்ஸில் அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு மறைச்சிட்டு அப்படியே நோங்குற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. ஏய் கையெடு. அங்கே வேண்டாம். ஏய் கையெடுறி. அங்கே வேணாம் சொல்கிறேன்ல. நீ முதல்ல எதுக்கு இங்கே வந்த? நான் வந்ததே இதுக்கு தான். கை எடுக்கிறியா இல்லை நானே எடுக்க வைக்கணுமா? அங்கே இங்கே பாரு, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பொல்ல கொடுத்துடலான்னு ஆசைப்பட்றியா? அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன எல்லாத்துக்கும் எடுக்க முடக்காவே பதில் சொல்கிறேன். எப்படி தான் இருப்பேன்னா நம்ம கல்யாணத்தை நிறுத்திடலாம். சரி, கல்யாணத்தை நிறுத்திட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாண்ணா. என்னடா, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு இது மட்டும் வேண்டாம். இது வேணாமா? ஏய் நடி சொல்கிறீங்க? இல்லை, நான் சொல்ல வர்றது முதல்ல புரிஞ்சுக்கோன்னா. ஒரு டைலாக் பேச சொல்கிறானா? இல்லைடா, எனக்கு எப்படி தான் நம்ம வாழ்க்கை போகும்னா இது வேணான்னு சொல்ல வரேன். எனக்கு உன்னோட காதலும் வேணும் வாழ்க்கை முழுக்க. நான் 60 வயசானாலும் என்னை நீ குழந்த மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துக்குவியா? அதெல்லாம் தெரிஞ்சுதானா கல்யாணமே பண்ணுறேன். அப்போது எல்லா டைமும் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி நான் உனக்கு 5 குழந்தை கொடுக்குறதோட மட்டும் நிறுத்திட மாட்டேன். அதுக்கப்புறமும் உன்னை நான் காதலிச்சு லைஃப் லாங் உன்னை பக்கத்துலேயே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறியா? அதை கேட்ட உடனே தியாங்க்கு அப்படியே மெல்ட் ஆகிடும். அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை சொல்லிவிட்டு வெட்டிங் டேக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ தியாங் அதை ரீகால் பண்ணுறான். அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுலாம் வரும். பொண்டாட்டி 5 பிள்ளைங்க கொடுக்குறதோட விட மாட்டேன். உன்னை வாழ்க்கை முழுக்க என் குழந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்குவேன். இப்போ கரெக்டாக இருக்கு, இப்போ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பான். தேங்கா. ஏய், இந்த தாலி ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்ட பார்க்குறான். தேங்கா, அத்தை கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எங்கள் அம்மா இல்லை ஒரு வார்த்தைக்கு இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கழட்டி அப்படியே நைட் ஸ்டாண்டில் தூக்கி வீசிட்டு தென் அப்படியே அவங்க நெக்கில் கேஸ்லாம் மேக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். தென் அப்படியே அந்த செஷன் போயிருக்கும். தென் அந்த 1 வீக் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் அப்படியே மார்னிங் எந்திரிக்கிறீங்க. தியாங்கா எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெட்டை தேடினா அவன் இல்லை. அவன் அந்த ரூம்லேயே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொட்டாவி விட்டுட்டு நீங்கள் கீழே இறங்கி பார்த்தா அவன் சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் போயிட்டு அப்படியே அவன் மடியில் உட்காடுறீங்க. நடி எப்போ தான் வந்துருச்சியா? குட் மார்னிங். குட் மார்னிங் ஹாப்பி. என் மார்னிங் கிஸ் எங்க? மார்னிங் டி, உனக்கு காஃபி வச்சுருக்கேன், குடிச்சிட்டு தென் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இன்றைக்கி அம்மா அப்பா வருவாங்க, பார்த்துக்கோண்ணா. தெரியும்டா. அப்புறம் உனக்கு காஃபி பிடிக்காதுல்ல, எப்படி நீ அவ்வளோ டேஸ்ட்டாக காஃபி செய்கிற? உனக்காக கற்றுக்கிட்டேன்டி, போ. என் புருஷன்னா என் புருஷன்தான். வா அப்படியே நீங்கள் சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு தென் அப்படியே அந்த காஃபி எடுத்துகிட்டு, தேங்கா சொல்றி, அம்மா வராங்கன்னு சொன்னேன்ல? ஆமாம், அம்மா வராங்க. நான் உனக்கு முந்தானேத்து சொல்லி தந்தேன் இல்லையா, அந்த ரெசிபி பண்ணு, கண்டிப்பாக மயங்கிடுவாங்க. அது நீ நல்லா செஞ்சுருந்த. நிஜமாலுமே வா, அப்போ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காஃபி சிப் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் சிங்கில் போய் அப்படியே நீங்கள் வாமிட் எடுத்துருந்துருப்பீங்க. தேங்க அந்த சத்தம் கேட்டுட்டு அப்படியே அந்த லேப்டாப்பை கீழே போட்டுட்டு அவன் வந்து உங்களை பார்க்குறான். பொண்டாட்டி நடி ஆச்சு? என்ன ஏதாவது ஆயிடுச்சா அண்ணா? ஏன் இப்படி வாமிட் எடுக்கிற? தெரியல தேங்கா,
ஒரு வேளை மார்னிங் சிக்னஸாக இருக்கும். ஏய் வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. இதுக்கெல்லாமா? இல்லை வேண்டாம். ஏய் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிருந்திருப்பான். இங்கே அவங்க அம்மா அப்பா அவங்க வந்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வேணாலும் பாருங்களேன், ஒரு வாரத்தில் என் கிச்சனை பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கும். நம்ம போய் பார்க்கும்போது நம்ம 2 பேரும் மட்டும்தான் காலி இடத்துல நின்றுட்டுருப்போம். நீ ஏன் அப்படி சொல்கிற? நம்ம வீடு மாதிரிலாம் போக மாட்டோம். இல்லைங்க, வீடே இருக்காது. மிஸ்ஸஸ் கிம் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கிம், எனக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தாலே பிடிக்கல. என் பையனும் தான் பாருங்க, அவனை சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வார்த்தையே இல்லை. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த ஒரு வாரம் உங்கள்கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், நீ புலம்பியே தள்ளிட்டேடி. நான் வீட்டுக்கு போகிறேன், என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் என்னோடய புது மருமக அவ கூடயும். ஆமாம், குட் ஃபேமிலின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் புது மருமக இருக்கா இல்லையா, அவள் வீடை நான் சொன்ன மாதிரி பாம் பிளாஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்துருக்க மாட்டா. நீங்கள் வேணாலும் பாருங்களேன், நீ என்ன வேணால் சொல்லிக்கோ. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ உன்னை பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல வரீங்க? நீயும் இப்படி தானே உன்னோட 20 வயசில் மிட் 20ஸ்ல இருந்த. ஏங்க அதை பற்றிலாம் பேசுகிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ப்ளஷ் ஆகுறாங்க. இங்கே அப்படியே அவங்களுக்குள்ளார ஒரு ரொமான்டிக் சீன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா அதில் நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஹலோ அத்தை. சொல்லுமா வாயன், என்னாச்சு? அத்தை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அத்தை. எது ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு வாயன்? ஐயோ எங்க நான் சொன்னது பழிச்சிருச்சு பாருங்க, என்னமோ ஆயிடுச்சு. அவள் வீட்டை பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டா போல. என் பையனுக்கு என்னாச்சு? தேவாங்க அங்கே நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறிட்டே கேட்குறாங்க. அங்கே அவருமே ரொம்ப பதறிட்டு, அவளாம் அதுவும் இருக்காது, இரு என்னன்னு கேட்போம், ரொம்பலாம் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. அத்தை இல்லை அத்தை, தேவாங்க அவர். என்ன ஆச்சுமா? என் பையனுக்கு என்ன ஆச்சு? சீக்கிரம் சொல்ல. உங்கள் பையனுக்கெலாம் ஒன்றும் ஆகலை, அவர் தான் அப்பாவாக போகிறாரு, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. எது? ஒரு வாரம் தானடி விட்டுட்டு வந்தேன். இல்லை அத்தை, நாங்கள் அதுக்கு முன்னாடியிலருந்தே. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக அங்கே பஸ்ஸில் உட்காண்ட்ருக்காங்க. ஓகேடா, இப்படியே நான் அந்த கதையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ரொம்ப கிரிஞ்சாலாம் எதுவும் டைலாக்ஸ் இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. And love you all. Take care. Bye bye. Meow you. Cuddle you. Bye bye.